தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் இன்று பரபரப்பாக தற்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது. அதனுடைய வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் நடைபெற்ற பொழுது பல சர்ச்சைகளும் எழுந்தது. அந்த சர்ச்சைகளை நேருக்கு நேராக கண்ட குமாரி சச்சு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவருடைய கருத்தை தெரிவிப்பதற்காக தொடர்ந்து பேசலாம். குமாரி சச்சு அம்மாவிடம் பிரேக்குக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன், மூத்த கலைஞர்கள் உங்களை போன்ற பல மூத்த கலைஞர்களும் நடிகர் சங்கத்தில் இத்தனை ஆண்டு காலமாக புறக்கணிக்கப்பட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. ஏன்னா எந்த இதுக்கும் ஒரு சரியான முறையில் கூப்பிடுறதில்ல. யாரையாவது போய் கூப்பிட்டா தானே அவங்க வருவாங்க. அவங்களுக்கு சரியான முறையில் சொல்கிறதில்ல. எப்போ பாரு இங்கே வேறு விதமான ஒரு சூழ்நிலை, வேறு விதமான ஒரு இது அப்படித்தான் இருந்துகிட்டே இருக்கு. அதனால் யாருமே அங்கே உள்ளே போய் உட்கார்றதுக்கோ ஒரு இது பேசுகிறதுக்கோ யாருமே பிரியப்படலை. இந்த முறை தான் இந்த 2 அணியும் வரும்பொழுது நாங்கள் நிறைய பேரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஓட்டு போடுங்க அப்படி தான் நாங்கள் சொன்னமே தவிர எங்களுக்கு மட்டும் போடுங்க அப்படி போடுங்கன்னு சொல்லவே இல்லை. ஓட்டு போட வாங்க, ஓட்டு போடாமல் மட்டும் இருந்துடாதீங்க. இது ஒரு அலட்சியமாக நினச்சிடாதீங்க. நடிகர் சங்க தேர்தல் இதில் நாம் எதுக்கு கலந்துக்கணும், நாம் அப்போ இருந்தால் இப்போ என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்காதீங்க அப்படின்னு தான் நான் எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொன்னேன். அப்போ எல்லாருமே இன்றைக்கி அதனால தான் ரொம்ப பேர் காரணம் எங்களை மாதிரி மூத்த கலைஞர்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது தான் நீயே அந்த இடத்துல இருந்து நீயே நீ எங்களெல்லாம் விட இன்னும் சீனியர்னு ரொம்ப பேர் சொன்னாங்க என்கிட்ட. பட் என்னையே அவங்க இன்னும் மூத்த கலைஞர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களெல்லாம் வரும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஒரு காலத்தில் ஸ்டுடியோவில் தான் இந்த மாதிரி எல்லாரையும் மொத்தமாக பார்ப்போம். இன்னைக்கு இந்த தேர்தல் போது அத்தனை பேரையும் நான் பார்க்கும்போது நிஜமாக எனக்கு ஓட்டு இல்லைனாலும் கூட நான் அது வருத்தப்படலை. பட் ஆனால் இதுக்கு நியாயம் வேணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் மீடியாவில் பேசினேன். எல்லாரும் வரும்போது அங்கே எல்லாரையும் பல கலைஞர்கள், நாடக கலைஞர்களில் கூட ரொம்ப வயசானவங்களெல்லாம் நான் பார்த்தேன். எல்லாருமே வணக்கம்மா, உங்களை எங்களுக்கு பார்க்கவே முடியலன்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டோம். இந்த சந்தோஷம் எதுக்காக நாம எல்லாரும் ஒரு ஒண்ணா இருக்கோம். கண்டிப்பாக உங்களுடைய அந்த கனவு நிறைவேறும் அப்படிங்கிறதுல பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னும் சில மணி நேரத்தில் அதனுடைய முடிவு தெரிவரும். தற்பொழுது தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்ட அதனுடைய முடிவுகள், அதாவது தலைவர் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் பதவிக்கு அனுப்பப்பட்டிருந்த தபால் ஓட்டுகளுடைய முடிவு தற்பொழுது வந்திருக்கிறது. தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட திரு நாசர் அவர்கள் 125 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திரு சரத்குமார் அவர்கள் 225 வாக்குகளை பெற்றிருக்கின்றனர். இது தற்போதைய நிலவரம். தபால் ஓட்டு எண்ணிக்கை தலைவருக்கான அந்த பதவிக்காக வந்திருக்கிறது. இப்போ நடிகர் சங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்திற்கு பிறகு இன்னைக்கு நடந்த தேர்தல் ரொம்ப பரபரப்பாக இருந்திருக்கு. நீங்கள் பார்க்காத தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் அந்த நடிகர் சங்க கட்டிடம் மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது பிற காரணங்கள் இருக்கா? இல்லை, முக்கியமாக ஆரம்பித்த பிரச்சனையே நடிகர் சங்க கட்டிடத்தினால்தான். ஏன்னா அந்த கட்டிடம்ன்றது என்ன பண்ணணும், எல்லாரையுமே சேர்த்து எல்லாருடைய விருப்பப்படி ஒரு ஓப்பனாக வெளிப்படையாக அதை தான் இவங்களும் கேட்டாங்க. வெளிப்படையாக இந்த மாதிரி கட்டுறோம், இது என்ன மாதிரி பண்ணலாம்ன்ற சஜஷன்ஸ் யாருமே கேட்கல. அவங்களுக்குள்ள ஒரு குழு வச்சுக்கிட்டு அதை மட்டும் கேட்க முடியாது, சிலத்துக்கு தான் இது பண்ண முடியும். பொது குழுன்னு எல்லாரையுமே கூட்டி கேட்டால்தான் அங்கே எல்லாரும் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்லலாம். அதில் மெஜாரிட்டியில் யார் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்கிறாங்கன்னா அதை தான் பொறுப்பாக எடுத்துப்பாங்க. இதுதான் ஒரு சொசைட்டியோ கோஆப்ரேட்டிவோ எல்லாத்துலேயுமே இதுதான் முறை. பைலாஸ்ன்னு எடுக்க போனால் இதுதான் முறை. அதில் இப்போ நாம் அதில் நிறைய முன்னாடி இப்போ நான் பார்த்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தவங்க, அடுத்த இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொருத்தர் கேட்கும்போது அவங்களுடைய இதை கேட்டுக்கலாமே. ஏன்னா அது கேட்டாக்கா அது மாறிடுமோன்ற அவசரத்தில் தானே இந்த மாதிரி அவசரமாக பண்ணியிருக்காங்க. அந்த கட்டடத்தை அவ்வளோ அவசரமாக இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது வெளியாருக்கு நாமையே கொடுக்கணும். இங்கே ஆந்திராவில் பார்க்க போறீங்கன்னா ஆர்டிஸ்டினுடைய இது பெரிய ஏக்கரில் பிரமாதமாக கட்டிருக்காங்க. மலையாளத்தில் இன்னைக்கு ஒரு இது நடத்துகிறாங்க, அவங்க பிரமாதமாக நடத்துகிறாங்க. கன்னடத்தில் அவங்க ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டம். அப்போ தமிழ்நாடு என்ன மோசமா? தமிழர்கள்னா தமிழ் நடிகர்கள்னா என்ன இதுவா? தமிழ் நடிகர்கள்னே இல்லை, எல்லா நடிகைகளும் தான் இதில் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆரம்ப காலத்துலேருந்து வந்தது. ஸோ எல்லாருமே இன்னும் இருக்காங்க. அவங்க அந்த ஊருக்கு போனாலும் கூட இன்னும் இங்கே இருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் இருக்கும்போது இது எதுக்காக இந்த மாதிரி அவசரப்பட்டு எடுக்கணும்? அந்த ஆதங்கம் தான். ஏன்னா நமக்கும் எல்லா ஊரையும் கம்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய இடத்துல நமக்கு ஏன் நல்லா இருக்கக்கூடாது? அந்த ஆதங்கத்தில் ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் உள்ளே போகும்பொழுது பல விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. திரு ராதா ரவி அவர்கள் செயலாளர் பதவிக்கு போட்டிட்டார். அவருடைய 203 வாக்குகள் பெற்றிருக்கிறார். செயலாளர் பதவிக்கு மன்னிக்கவும் 503 வாக்குகளை திரு ராதா ரவி அவர்கள் பெற்றிருக்கிறார். திரு விஷால் 302 வாக்குகளை பெற்றிருக்கின்றனர். தபால்
ஓட்டு தற்பொழுது எண்ணப்பட்டிருக்கிறது, அதனுடைய நிலவரம் தற்பொழுது வந்திருக்கிறது. நடிகை ரஞ்சினி மேம், இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் வந்து நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினராக தான் இருக்கீங்க. அம்மா சொன்ன மாதிரி பொதுக்குழுவெல்லாம் எதுவுமே கூட்டலை, யாரையுமே வந்து ஒரு கலந்து ஆலோசிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கொச்சினில் செட்டில் ஆகிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப இந்த கிட்டத்தட்ட 20 வருஷ காலமாக நீங்கள் வந்து தமிழ் திரையுலகிலிருந்து அப்பாற்பட்டு இருந்திருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியுது. இது நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களை ஏன் அவங்க அழைக்கல, அதை வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க முதல்ல வந்து அழைக்கலையோ இல்லையோ நான் அதை பற்றி worry பண்ணிக்க மாட்டேன். ஆனால் என்ன எனக்கு ரொம்ப இதாகிடுச்சுனாக்கா, இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்கை போய் இடிச்சிட்டாங்களே. சரி நான் ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ்னு வச்சுக்குவோமே. பிகாஸ் நான் 20 வருஷம் இங்கே இல்லை. சரி, பழைய அட்ரஸ் போயிருக்கோம், மேபி ரிட்டர்ன் ஆயிருக்கலாம், ஓகே, அதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை. பாக்கி உள்ள எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சர்க்குலர் இல்லாட்டி ஒரு ரெஃபரண்டம் வைக்கிறது, இப்படி எப்படி ஒரு டிசிஷன் எடுக்க முடியும்? எனக்கு முதல்ல இட்ஸ் அ ட்ரஸ்ட், இட்ஸ் நாட் அ கம்பெனி. கம்பெனினாக்கா நீங்கள் வந்து ரெண்டு பேரும் whatever whoever wants to take a decision, போர்ட் மெம்பர்ஸ், அதே கம்பெனிலேயே நீங்கள் போர்ட் மெம்பர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸை வச்சுட்டா நீங்கள் வந்து டிசிஷன் எடுக்கிறீங்க. அப்படி இருக்கிறச்ச இது நடிகர் சங்கம், இட்ஸ் what you call charitable organization. ஓகே, அந்த மாதிரி இருக்கிறப்போ 9 ட்ரஸ்டீஸ் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் திடீர்னு யாருக்கும் சொல்லாமல் இடத்த விற்றுட்டு அதுக்கப்புறம் பில்டிங்கே இடிச்சிட்டாங்கனாக்கா வாட் இஸ் திஸ்? அதுவும் 1952 கட்டப்பட்ட ஒரு பில்டிங். who gave them the permission? ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங். இப்போ நம்ம வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் லண்டன்லேயோ எங்கே எனிவே இந்த வேர்ல்டு நீங்கள் போனீங்கன்னாக்கா அந்த ஓல்ட் பில்டிங்ஸ்லாம் அவங்க ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. எதுக்கு? நாளைக்கு வர ஜென்ரேஷன் வந்து இதை பார்க்கணும், இதோட அருமை தெரியணும். இப்போ நான் இருக்கிற சமயத்தில் ஐ வாஸ் ஸோ லக்கி, நான் அந்த பழைய பில்டிங்கு போயிருக்கிறேன். அப்போ தான் சொன்னாங்க, இங்கே தான் வந்து என்எஸ்கே வந்து அவங்க வந்து இங்க இருப்பாங்க. அவங்க கண்டிப்பா அந்த நினைவுகள் எல்லாமே பார்க்கும் பொழுது அதனாலதான் உங்களுடைய அந்த ஆதங்கம், அதனாலதான் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமே அதுதான் அப்படின்னு நினைக்கிறப்ப கண்டிப்பா உங்களுடைய ஆதங்கம் வந்து எங்களுக்கு ரொம்பவே புரியுது. சச்சோமா, இப்போ வந்து நடிகர் சங்க தேர்தலுடைய முடிவு கட்டத்தை நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த தருணத்துல 2 அணிகள் இருக்கு. 2 அணிகள்ல யாராவது ஒருத்தருக்கு தான் வெற்றி. இந்த சமயத்துல விஷால் அணியினர் வெற்றி பெற்றுட்டாங்க அப்படின்னா என்னென்ன நல்லது செய்வாங்க? ஒருவேளை சரத்குமார் அணியினர் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா என்ன நடக்கும்? இல்லை, அவங்க வந்து என்னென்ன வாக்குறுதிகள் சொன்னாங்களோ அதெல்லாம், ஏன்னா இப்போ முதல்ல அவங்களுக்கு வந்து எதிர்ப்புன்னே இல்லாமல் இருந்தது. இப்போ எதிரணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று உருவாயிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பழைய ஆட்கள் அவங்க வந்தாலும் சரி, இல்லை இவங்க வந்தாலும் சரி, இவங்க வந்தாக்கா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய போகிறாங்க. புதுசாக இவங்க புதுசாக இன்னும் நல்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நாடக நடிகர்களுக்கோ இல்லை வந்து அந்த கட்டடத்துக்கு வந்து வருமானங்கள் உண்டாக்க. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த நாடக நடிகர்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி வெளியில் கொடுத்தோம், இல்லைனா இதுக்கு வருமானம் வரத்துக்கு என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, அதுக்கு மேலே வருமானம். ஏன்னா டே பை டே வந்து இன்றைக்கி வேல்யூ வந்து சென்னையில் வந்து ரொம்ப நல்ல பிளேஸில் இருக்குது, கிடைக்கும். அம்மையும் வச்சுக்கிட்டு நாம்ளே வந்து ஒரு ஸ்டுடியோவோ இதுவோ அந்த மாதிரி பல இதில் சொல்லியிருக்காங்க அவங்க. அந்த மாதிரி வரதை நம்ம உருவாக்கணும். ஸோ அதுக்கு உண்டான முயற்சிகளை அவங்க எடுக்கணும். முதல்ல வந்து அது உள்ளே இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி, மெம்பர்ஸ் எல்லாம் சரி பண்ணி எல்லா மெம்பர்ஸும் உள்ளே வரணும். இன்றைக்கி சில பேர்லாம் வராமையே வந்து ஒதுங்கி இருக்காங்க. காரணம் என்னென்னா, சரியான முறையில் அங்கே பேசுறது இல்லை. மேடையில் வந்து பேசுகிற ஒரு கலாச்சாரமே தவறாக இருக்குது. யாரையும் திட்டி பேசக்கூடாது, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்க வேண்டியவங்க. அபிப்பிராய பேதங்கள் வரலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்கும்போது வரலாம், ஆனால் அதுவே விரோதமாக ஆகாது. ஸோ அதனால் வந்து முதல்ல வந்து இந்த புது அணி வந்திருந்தால் எல்லாரையும் முதல்ல ஒற்றுமையாக சேர்க்கணும். சேர்த்து சரி, இன்னைக்கு நீங்கள் சீனியராக இருக்கீங்கன்னா உங்களுடைய அட்வைஸை சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னா முன்னாடி உட்காந்து அவங்களும் ஆதரவு கொடுத்து எல்லாரும் ஒன்றா வருவோம்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த மாதிரி இவங்களை பேச மாட்டேன்றாங்க. அவங்க இத்தனை நாள் பண்ண தப்பை இனிமேல் அவங்க சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து இந்த பில்டிங்கை வந்து யாருக்கு கொடுத்தாங்களோ திருப்பி வாங்கிக்கிட்டு, இப்போ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அவங்களும் வந்து பல நாடக நடிகர்கள், எல்லா நடிகர்களும் பல நடிகர்கள் இது பண்ணுறாங்க. அந்த நடிகர்களுக்கெல்லாம் ஒரு புது வாழ்வு கொடுக்கணும். அந்த பில்டிங் வந்து நிச்சயமாக இது வந்து பல நூற்றாண்டுகள் பேச வேண்டிய ஒரு நடிகர் சங்கம் கட்டிடமாக இருக்க வேண்டும். 2வது தலைமுறையாக இது வர வேண்டிய ஒரு ட்ரஸ்ட் இது.
நிச்சயமாக நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது வெற்றி தோல்வி யாராக இருந்தாலும் இளைஞர்களுடைய வேகத்தையும் அது வழிநடத்தி செல்லக்கூடிய அந்த பெரியவங்களுடைய அந்த விவேகத்தையும் சேர்த்து தான் இந்த நடிகர் சங்கத்தை வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கோரிக்கையாக கூட நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இன்னும் சிறிது நேரத்தில் நடிகர் சங்கத்தினுடைய அந்த தேர்தல் முடிவுகள் வெளியாகிவிடும். தேர்தல் முடிவுகள் வெளியாகிய பிறகு தான் அதுக்கப்புறமா நடிகர் சங்கத்தில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய ஆதங்கத்தை எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டதுக்காக மிக்க நன்றி சச்சம்மா. நன்றி ரஞ்சித். நான் வாழ்த்து சொல்ல போறேன். நவராத்திரியில இந்த நேரத்துல எல்லா பெண்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து நம்முடைய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும். தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.